மேஷராசிக்கு ஒரு ஜூன் மந்த் பலன்கள். ராசி அதிபதி செவ்வாய் கடகத்தில் இருக்கிறார். மேஷராசிக்காரர்கள் தங்கள் எழுத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. செவ்வாய் சிம்மத்துக்கு சென்று விடுவார். ராசி அதிபதி 5ஆம் இடத்துக்கு செல்வது நல்லது. உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கலாம். திருமணம் ஆகாத மேட்ச் ராசிகளுக்கு திருமணம் நடக்கும். ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். 5ஆம் சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும்போது காட்டும். மாதப்பற்பது சூரியன் 3ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். இங்கே புதன் ஆட்சியார் இருக்கிறார். சூரிய புதன் சேர்க்கை புத ஆதித்ய யோகம். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். குரு அங்கே இருக்கிறார். குரு சூரியன் புதன் அங்கே இருக்கிறார்கள். குரு பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணமாகாத மேஷராசிக்கு திருமணம் நடக்கும். குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனால உங்கள் பாக்கியங்கள் பெருகும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குரு 14ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு வருமானம் வரும். வருமானத்துக்கு குறைச்சல் இருக்காது. 6ஆவது புதன் ஆட்சியாக இருக்கிறனால வேலையில்லாத மேஷராசிகளுக்கு வேலை கிடைக்கும். 5ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஸோ குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். உங்களுக்கு ஆசைகள்லாம் பெருசாக இருக்கும். பயணத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வருமானம்னா பெருகும். வருமானம் அதிகரிக்கும். 10ஆவது சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு வேலையில் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். 7 சனி பீரியட் இது. 10ஆவது சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு கவனமாக இல்லை என்றால் உங்களுக்கு வேலை பறிபோறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. 7 சனி தான் நிறைய பேர் வேலையை விட்டுருவாங்க. உங்கள் 10ஆம் அதிபதி பலம் இல்லாமல் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் 12ஆம் இடத்துல அலைச்சல், விரயம், தொழிலோ வேலையோ உங்களுக்கு விரயமாகறதுக்குரிய பீரியட் நடக்குது. நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஒரு வேலையை விடணும் கூட வேறு வேலையை தேடிட்டு விடுங்கள். வேலையை விடணும்னா வேறு வேலையை தேடிட்டு விடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. இதுதான் உங்களுக்கு நல்லது. வேலையை விட்டுக்கிட்டு வேலை தேடினா வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் உங்களுக்கு 7 சனி நடக்குது. அவ்வளோ ஈஸியாக வேலை கிடைச்சிடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலையே மெயின்டைன் பண்ண பாருங்கள் வேலையை. உங்களுக்கு குரு பயிற்சி நன்றாக இருக்கும். மேஷராசிக்கு வருமானம் பெருகும். மேஷராசிக்காரர்கள் பொருளாதாரத்திற்கு கவலைப்பட வேண்டாம். வருமானம் நன்றாக இருக்கும்.